இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ காமிக்க போகிறேன் இந்த நெட் ஃப்ளார் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ஃப்ளார் தானுங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை எங்கே யூஸ் பண்ணலாம், இன்னும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாரை நான் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்துட்டு ஃப்ளார் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச ஃப்ளார் விட கொஞ்சம் கிளாத் வந்துட்டு நெட் கிளாத் வந்துட்டு பெருசாக எடுத்திருக்கேன். பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊசியாக குத்தி வச்சுருக்கேன். நடுவில் வந்துட்டு லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது இந்த ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளாரில் பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக போடுங்க. நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸு, கிட்ஸு ட்ரெஸ்ஸு எங்கேனாலும் நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். நெட் கிளாத் வச்சு டிசைன் பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். எப்படி ஜர்தோசியை வச்சு நம்ம பண்ணோன்னா ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா? அதே மாதிரி நெட் கிளாத் வச்சு பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு நெட் கிளாத் வச்சு பண்ணுற ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு நெட் கிளாத் வச்சு பண்ணுற ஒர்க் பிடிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முனையில் திருப்புற இடத்துலலாம் கொஞ்சம் குட்டி செயின், அதாவது ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நீங்கள் அடுத்த செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத விட திருப்புறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குட்டி செயின் வச்சிட்டிங்க அப்படின்னா. அதே சமயம் ஃபினிஷிங் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வச்சதை பார்த்துருப்பீங்க. நான் வரைஞ்ச மாதிரியே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறது, இந்த லாக்கெலாம் வச்சு திருப்புங்க அப்படின்ற இடத்துல வச்சு திருப்புங்க. ஓகேவா? நான் வந்துட்டு இப்போ புதுசாக ஒன்று ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு இந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது கிளாஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்களும் என்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளார் ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம இதை வந்துட்டு எடுத்து விட்டுடலாம். இந்த குண்டு ஊசியை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நார்மல் நீடிலில் ஷூயிங் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட் தான் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் வீடியோவுக்கு. இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு ஃபேப்ரிக்கு. இப்போது ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கீழ்ப்பகுதியாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃப்ளார்க் சென்டரில் அழகாக அந்த மாதிரி வந்துடும். இப்போது கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த ஃப்ளார் மட்டும் நம்ம வரைஞ்சி இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி விட்றாதீங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் போடுறேன். ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மேலே கட் பீட் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போவே கூட கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 4 கட் பீட் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டதுனால நான் மறுபடியும் ஆரி நீடில் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கெட்டியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் கீழே எப்படி நாட் போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் கீழே வந்துட்டு நாட் போட்டு எடுத்துட்டேன். கட் பண்ணியாச்சு நார்மல் நீடில். இப்போது இந்த இடத்துல கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே கட் பீட் கொடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு.
பக்கத்துலேயே என் பொண்ணு உட்காந்துருக்குது கட் பண்ணி எடுக்கிறத வாங்குறதுக்கு. நான் வந்துட்டு ஜரியில் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக எக்ஸஸாக இல்லது இல்லாமல் கரெக்டாக அது மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்னர்லாம் அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் நம்ம உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லாம் அன்ஈவனாக இருக்குது அந்த நெட் ஃபேப்ரிக்கு. அதை லைட்டாக நம்ம வந்துட்டு உள்ளே தள்ளி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதனுடைய ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட போகிறோம். கிளாத் மேலே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெட் ஃபேப்ரிக்கில் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃப்ளாரோட ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஷேப் தெரியும். அதே மாதிரி கீழே வர இங்கே தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாரோட ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது என் நாட் போட்டுக்கலாம். நம்ம இதை வந்துட்டு நான் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே அவுட்லைனில் கட் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். எங்கேன்னு சொல்கிறேன். இங்கே இதுக்கு மேலே கட் பீட் ஒரு லைன் கொடுத்தீங்கனாலும் இன்னமும் அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போது கட் பீட் கொடுக்கல. கீழே நான் உங்களுக்கு எதுக்கு கீழே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு நார்மல் ஷூயிங் த்ரெட்டையும் பீடையும் நான் லோட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நம்ம கீழேருந்து மேலே போகும்போது எப்பவுமே ஸ்டிச் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, நான் அதே மெத்தடில் தான் நான் இங்கே ஸ்டிச் பண்ணுறேன். அகைன் நான் பீடை லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். அகைன் நான் வந்துட்டு பீட் லோட் பண்ணி நம்ம அங்கே நெட் கிளாத் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் சுகர் பீட்ஸ் போடலாம். நீங்கள் என்ன பீட் வேணாலும் போட்டு இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பீட் போடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு இந்த இடத்துல நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு சிக்காகுது, அதனால் ஒன்ஸ் எடுத்துகிட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி நெட் ஃப்ளார்லாம் போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெட் ஃப்ளார் உங்களுக்கு வந்துட்டு நிறைய சொல்லித்தராத காரணத்தினால நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்லித்தராதைய. நெட் ஃப்ளாரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ளே எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய நெட் ஃப்ளார்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம நாட் போட்டு எடுத்தாச்சு. இது வந்து த்ரெட்டு தான். இதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டெம்மையும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். இங்கேயும் நான் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சுகர் பீடே கொடுக்காம கட் பீட் கூட கொடுக்கலாம். பட்டு நான் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்குறேன். நான் வந்துட்டு ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் எங்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். நம்மளோட சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் ஃப்ரீயாகவே ஆரி கிளாஸஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட் ஆரி ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை சிஸ்டர் எனக்கு வந்துட்டு ஆரியெல்லாம் போட தெரியும், நெக்லைன் தான் எனக்கு க்ரியேட் பண்ண தெரியாது அப்படின்னா நெக்லைன்
ஈஸி நெக் டிசைன் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்லைன் எப்படி போடுறது, ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள் கூட அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இந்த லைன்ஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? அடுத்தது இந்த எப்படி இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன்னா, இங்கே தனியாக நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கோங்க. உங்களோட த்ரெட்டை இங்கேருந்து எடுத்து அகைன் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ 2 பீடாக போடுங்க. எனக்கு ஒரு டைம் 3 பீட் போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒட்டாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு பேசிக் மட்டும் வந்துட்டு நான் லைவ் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். பேசிக் மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு டைமுக்கு லைவ் வர்றீங்களா, வந்தால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா, நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா. ஏன்னா ரெக்கார்டட் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி நான் ஆன்சர் பண்ணணும். பட் லைவ் கிளாஸ்னால் நீங்கள் அங்கேயே ஆன்சர் வாங்கிக்கலாம். அதாவது நான் சொல்லித்தரவே வந்துட்டு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கும் உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளைஸ் கிடச்சிரும். அதனால தான் நான் கேட்குறேன். பேசிக் லெவல் மட்டும், ஏன்னா பேசிக் லெவல் மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ பேசிக் லெவல் மட்டும் லைவ் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் கிளாஸ் பேசிக் ஆரி கிளாஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததான டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிறது பொறுத்தாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைவ் கிளாஸ் கூட எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அடுத்த இந்த வளைவு வந்துட்டு போட்டு முடிக்க போகிறேன். ஸோ ஆரி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு வரலன்னு விட்டுறாதீங்க. எனக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு படிங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.